சேர்ந்தவர் சென்னை ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த போதே இளைஞர்கள் இருவரை திருப்பூர் வடக்கு போலீசார் கைது செய்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னையை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சென்னை ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் குடும்பத்தினருடன் சென்னையில் இருந்து நேற்று இரவு கோவை புறப்பட்டார். அதிகாலை 3 மணியளவில் ஈரோடு வந்தபோது இவர்கள் இருந்த எசு 10 கோச்சில் ஏறிய 6 இளைஞர்கள் ரயிலில் சத்தமாக பாடல் போட்டுக்கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டே வந்ததாக தெரிகிறது. குழந்தைகள் இருப்பதாக புகைப்பிடிக்க வேண்டாம் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அவரை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர். இதையடுத்து மணிகண்டன் தாக்கியதோடு கொலை மிரட்டல் விடுத்தனர். இந்த நிலையில் ரயிலானது திருப்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த போது மது போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் மணிகண்டன் உடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் ரயிலில் ஏறி மணிகண்டனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு சமரசம் செய்ய வந்த பெண் பயணிகள் உட்பட அனைவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டி பயனளிக்கும் கொலை மிரட்டல் விடுத்தனர். இதை அடுத்து பாதிக்கப்பட்ட மணிகண்டன் கோவை ரயில் நிலையம் வந்தடைந்ததும் கோவையில் உள்ள ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மது போதையில் பயணிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த போதே இளைஞர்களை தேடினர். இதனிடையே ரயிலில் பயணிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த போதை இளைஞர்கள் இருவரை திருப்பூர் வடக்கு போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் திருப்பூர் போயம்பாளையத்தை சேர்ந்த பவுன் 17, கோல்டன் நகரை சேர்ந்த அசோக்குமார் 20 என்பது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட இருவரையும் ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் சேர்ந்த போதை இளைஞர்கள் சிலர் ரயிலில் ஏறி பயணிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.